மதிப்புக்குரிய சரவணன் சார் அவர்களே, என்னுடைய அன்பான மதிப்புக்குரிய சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே, சகோதரர் கங்கை அமரன் அவர்களே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குஹன் அவர்களே, எஸ்பி முத்துராமன் அவர்களே, மாணவர்களே, மாணவியர்களே, தகப்பனார்களே, ஃப்ரெண்ட்ஸ், ரசிகர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு சரவணன் சார் முதலே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே நான் ஊரில் இல்லையா சார், நான் அவுட் ஆஃப் இந்தியா போயிட்டுருக்கேன், இல்லை நீங்கள் வந்த பிறகு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வருது ரொம்ப லேட் ஆகும், 5-6 மாதம் ஆகும், பரவாயில்லை, நீங்கள் 5-6 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, நான் எப்படியாவது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முயற்சி பண்ணால் கூட அவர் சரி இங்கே வந்த பிறகு இல்லை சார் எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அவுட்டோர் ஷூட்டிங் இருக்குது, இல்லை நீங்கள் பரவாயில்ல, எப்போ ஷூட்டிங் ஆனால் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு இனிமேல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ இல்லை இந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னுடைய கேட்ட நேரம் எல்லாருடைய கண்ணு அந்த டார்ச் லைட் எல்லாம் மேலேயே விழுந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நான் என்ன பண்ணுறேன், என்ன பேசுகிறேன் அப்படி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு உண்மையை பேசி பழக்கமாகிடுச்சு. சரி ஏதாவது பேசிடுவேன், சரி போய் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் உண்மையை பேசிட்டோம், இன்னும் வாழ்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள், இனிமேல் அதில் எதுக்கு நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பணம் பேர் புகழ் எல்லாம் வந்துட்டா போய் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுறது. அப்பப்போ நானே நினைக்கிறது உண்டு, பணத்துக்கு சாப்பாடு கஷ்டப்படும் போதே போய் சொல்லலை, இவ்வளோ பணம் பேர் புகழ் வந்த பிறகு நம்ம போய் சொல்கிற மாதிரி வருதையாக சொல்லும்போது அந்த பணம் புகழோட அந்த ஆட்டோ இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ தொல்லை கொடுக்கும்னு சொன்னால் அது நிறைய பணம் வச்சிருக்கிற சரவணன் சாரை தெரியும். அண்ட் லட்சமாக தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குல கூட சும்மா உழைஞ்சா நடைஞ்சா உக்காண்டில் லட்சமாக பணம் வாங்கிட்டு இருக்கிற மீனா, அவங்களுக்கு தெரியும். மீனா கூட தெரியாது, மீனாவோட அப்பாவுக்கு தெரியும். அதோட என்ன ரொம்ப ஜாஸ்தியான்னு சொன்னால் நம்ம இந்த கங்கை அமரன் இருக்காரு. நான் ஃபாரின்ல சுவிட்சர்லாந்து போனால் சார் கங்கை அமரன் இப்போ தான் வந்துட்டு போனாங்க சார், லண்டன் போனால் கங்கை அமரன் வந்துட்டு போனாங்க சார், பாரிஸ் போனால் கங்கை அமரன் வந்துட்டு போனாங்க சார், பேங்காக் போனால் கங்கை அமரன் வந்துட்டு போனாங்க சார். அவர் போகாத ஒரே இடம் மவுண்ட் எவரெஸ்ட் தான். எல்லா பவுண்ட்ஸு டாலர்ஸாகவே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் பணம் வந்தால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இங்கே சேர்ந்து வரும். எதுவுமே ஆகட்டும் அதிகமாக ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ எனக்கு கங்கை அமரன் வரும்போது ஒன்று மட்டும் விஷயம் சொல்கிறேன், எங்கள் ரொம்ப நல்ல நண்பர், நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. பட் கங்கை அமரன் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். உலகத்தில் அடையவே முடியாதது 3 தான், ஒன்று அப்பா, ஒன்று அம்மா, இன்னொன்று டைம். இந்த நேரம் இந்த நிமிஷம் மறுபடியும் வாழ்க்கையில் நம்ம அடையவே முடியாது. யாரு நேரத்தை வீணாக்குறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான். ஸோ டைம் இஸ் லைக் எ டைமண்ட், இட்ஸ் so precious. அதை கரெக்டாக யார் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். எல்லாமே படிக்கிற காலத்தில் படிக்கிற அந்த டைமை கரெக்டாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சம்பாதிக்கிற காலத்தில் அந்த டைமை சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எனிவே, ஸோ கங்கை அமரன் தப்பாக நினச்சக்கூடாது, நல்ல என்டர்டைன்மெண்ட், வெரி குட். பட் டைம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதில் திஸ் திங் பண்ணணும். செகண்ட் திங், ஸோ இவங்க இப்போ மிஸ்டர் சார் சொன்ன பிறகு நான் டெஃபினட்டாக வர்றேன். பட் என்ன பேசுறதுன்னு தெரியல, சினிமா ஃபங்க்ஷனில் தான் பேசி எனக்கு பழக்கம். சினிமாவில் சினிமாவில் அது நடந்தது இது நடந்தது அப்படியெல்லாம் பேசலாம். இங்கே ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், எல்லாம் படித்தவங்க வந்திருக்கீங்க, நான் ஒரு படிக்காதவன், நான் இங்கே என்ன பேசுறது எனக்கு ஒன்றுமே தெரியல.